உத்தரப்பிரதேசத்துல ஒரு கபடி பிளேயர் ஒரு குட்டி நாயை வளர்க்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த குட்டி நாயில தான் அவர் இறக்க போறாருன்னு அவருக்கு அப்ப தெரியாது. யூபிஐ சேர்ந்த 22 வயதான பிரிட்ஜஸ் சோலங்கி இவர் ஒரு கபடி பிளேயர், ப்ரோ கபடியில எல்லாம் இருந்திருக்காரு. இவரு மார்ச் மாசம் அவங்க ஊரு காவா கிட்ட ஒரு குட்டி நாயை பாக்குறாரு. அந்த குட்டி நாயை வளர்க்கலாம்னு நினைக்கிறாரு. அதனால தூக்கி கொஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த குட்டி நாய் அவருடைய கையை கடிக்குது. அப்போ அந்த நாயை அவர் அங்கேயே விட்டு போயிருக்காரு. நாய் கடிச்சோடனே அவரு இன்ஜெக்ஷன் கூட போடாம இருந்திருக்காரு. குட்டி நாய் தானே, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு ஊசி போடாம இருந்திருக்காரு. அவர் பண்ண பெரிய தப்பே இதுதான். கொஞ்ச நாள்லயே அவருக்கு பிரெயின்ல வலி வர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியை பார்த்தெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. டாக்டர் கிட்ட போனாதான் தெரியுது அந்த நோய் பேர் தான் ராபிஸ் டிசீஸ். இந்த டிசீஸுக்கு இன்னி வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல. அதனால ஜூன் 27ஆம் தேதி அவர் இறக்குறாரு. ராபிஸ் டிசீஸ் இந்த நோய் வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு நோய். நாய், பூனை, குரங்கு அதெல்லாம் நம்மள கடிச்சா அதுங்க கிட்ட இருந்து வர ஒரு வைரஸ் தான் ராபிஸ். ராபிஸ் நம்மளுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபீவர் வரும். அதுவும் இல்லாம டயர்ட்னஸ் ரொம்பவே இருக்கும். ஜில்லுன்னு காத்து அடிச்சா தண்ணி நம்ம மேலலாம் பட்டா நம்மளுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆகும். இதுதான் ராபிஸ் உடைய சிம்டம்ஸ். நாய் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே டிடி போடுவோம். டிடியோட சேர்த்து ராபிஸ்க்கான வேக்சின் இன்ஜெக்ஷனும் இருக்கு. அதை கண்டிப்பா நீங்க போடுங்க. நாய் கடிச்சு 72 மணி நேரத்திலேயே இந்த ஊசி வந்து நம்ம போடணும். அப்பதான் இது வேலை செய்யும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.